Swaha, the Chennai Silks. இராணுவத்தின் ஒயிட் நைட் காப்ஸ் பாதுகாப்பு படையினரால் வழங்கப்பட்ட உளவு தகவல்களின் அடிப்படையில் உதம்பூர் மாவட்டத்தில் ஜோஃபர் வனப்பகுதியில் கியா என்ற குறியீட்டு பெயரில் இராணுவ நடவடிக்கையை தொடங்கியது. கிஸ்ட்வார் பகுதியின் அடர்ந்த காடுகளிலும் கரடுமுரடான நிலப்பரப்பிலும் மறைந்திருக்கும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை வேட்டையாடுவதற்காக தொடங்கப்பட்ட ஆபரேஷன் ராஷி 1 திட்டத்தின் கீழ் இந்த இராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்திய ராணுவம், சிஆர்பிஎஃப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையின் கூட்டுப்படைகள் கடந்த செவ்வாய்க்கிழமை மதியம் முதல் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டன. ஜாஃபர், குஜ்ராடா மற்றும் சிக்லாபலோதா உட்பட அருகிலுள்ள வனப்பகுதிகளில் பல மணி நேரத்திற்கும் மேலாக துப்பாக்கிச் சூடு மற்றும் தொடர்ச்சியான வெடிச்சத்தங்கள் கேட்டன என்று கூறப்படுகிறது. துப்பாக்கிச் சண்டையில் காயமடைந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இருவரும் கரடுமுரடான மலையில் எளிதில் யாரும் நெருங்க முடியாத குகைக்குள் பதுங்கினார்கள். குகையின் நுழைவாயிலை வெடிவைத்து தகர்த்த பாதுகாப்பு படையினர், பாராஷூட் வீரர்கள் மற்றும் மோப்பனாய் படைகள் உட்பட இராணுவ துணைப் படைகளுடன் குகையை முற்றுகையிட்டனர். கண்காணிப்பு ட்ரோன்கள் மூலம் குகையையும் சுற்றியுள்ள வனப்பகுதியையும் கண்காணிப்பை தீவிரப்படுத்திய பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி தாக்குதலில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் முக்கிய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த இராணுவ நடவடிக்கையில் கடந்த 18 மாதங்களாக சுமார் 20 முறைக்கும் மேல் பிடிபடாமல் தப்பித்து வந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் கொடூரமான பயங்கரவாதி ஆதில் கொல்லப்பட்டுள்ளார். MK கார்பைன் மற்றும் AK ரக துப்பாக்கிகள் உட்பட பெரிய அளவிலான ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் குகைக்குள்ளிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. ஆதிலின் வலது கரமாக செயல்பட்டு வந்த பாகிஸ்தானின் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் மூத்த தளபதி சைஃபுல்லாவையும் பிடிக்க தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன் எல்லை வழியாக காஷ்மீருக்குள் ஊடுருவிய சைஃபுல்லா, கிஷ்வார் மற்றும் டோடா பகுதிகளில் பாதுகாப்பு படைகள் மீது பல தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். மேலும் உள்ளூர் இளைஞர்களை மூளைச்சலவை செய்து அம்மாநிலத்தில் பயங்கரவாத நெட்வொர்க்கை உருவாக்கியுள்ளனர். இந்த பயங்கரவாதி சைஃபுல்லாவை பிடிக்க 3 தனித்தனி தேடுதல் வேட்டையை பாதுகாப்பு படையினர் தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு நிலவரத்தை ஆய்வு செய்வதற்கும் முக்கிய வளர்ச்சித் திட்டங்களின் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்கும் 3 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா காஷ்மீர் சென்றிருக்கிறார்.